காளான்கள் தான் ஆரம்பத்தில் முதலே ஒரு விஷத்தன்மை வாய்ந்ததாக வருகின்றது. ஒவ்வொரு மரங்களையும் இதே போல காளான்கள் உருவாகும். அது மங்கி விழுந்த பின் பலவிதமான மரங்கள் சேர்த்து கொண்டவுடன் புதுவிதமான காளான்கள் வரும். அந்த காளான்கள் மடிந்த பின் அதன் உணர்வுகள் தூசியாக சென்ற பின் இதன் வழி மற்றதை கவர்ந்து புது புது விதமான உணர்வுகள் செடி தாவர இனங்கள் வரும். இப்ப பார்க்கிற மழை அடர்த்தியான நிலைகள் மழை பெய்யும் போது சிவர்களில் இத்தகைய அழுக்குகள் சேர்க்கப்படும் போது முதல்ல பாசானமாக மாறுகின்றது. இந்த மின்னக தோன்றிய பின் இந்த உணர்வு காளான்கள் வெடித்து ஒன்றோடு ஒன்று சேர்த்து புது புது விதமான அந்த உணர்வு ரூபங்கள் வருவதை காணலாம். இதென்றால் குருநாதர் எல்லா இடங்களையும் அழைத்து சென்று எப்படி செடியிலிருந்து வித்தா வித்திலிருந்து சரியான எந்த உணர்வின் சக்தி அந்த வித்தாகின்றதோ சரியாகின்றதோ அதில் விளைந்த வித்துகள் வந்து அதன் இனத்தை அதை எப்படி பெருக்கி கொண்டு போகிறது. இது எல்லாம் கிரீடா யுகம். எதன் உணர்வின் தன்மை பெறுகின்றதோ அதன் வழி அது எவ்வாறு அது வளர்கின்றது என்பதனை இப்படி எல்லா இடங்களுக்கும் சுற்றி அதெல்லாம் இந்த உணர்வுகளை அறிவதற்காக பலவிதமான இடங்களுக்கு பலவிதமான உணர்வுகள் செயல்படும் தன்மைகளுக்கும் அழைத்து செல்கின்றார். ஏற்கனவே சொல்லியுள்ளேன், இதை போன்ற உணர்வுகள் வளர்க்கப்பட்டு இதையெல்லாம் கிரீடாகும். இப்போ நாம் ராமாயணத்தில் ஒரு அசுரன் இறந்தால் பல அசுரர்கள் எழுவார் என்று சொல்வார்கள். புலி மற்றதை எல்லாம் கொண்டு சென்றதுதான் அதன் உணர்வின் தன்மை கொண்டு அந்த விஷத்தை இரத்தத்தை மற்றது உணவை உணவாக கொள்ளும் அணுக்கள் வருகின்றது. அப்ப எதனால் வருகின்றது? இந்த உயிரால் தான் அது வளர்கின்றது. ஆனால் இந்த உயிர் சென்ற பின் இந்த எந்த அணுக்களின் மலங்களாகி இந்த உடலானது உயிர் இயங்க தவறினால் இதன் அணுக்கள் என்ன செய்து புழுக்களாக மாறுகின்றது. அந்த புழுக்களாக மாறும்போது எந்த மலத்தால் இந்த உடலானதோ அதே மலத்தை இது உணவாக கொள்ளும் தன்மை வருகின்றது. அப்ப தன்மையான பின் இந்த புழுக்களும் மடியை நேருகின்றது. புழுக்கள் மடியை நேர்ந்தால் இது ஒரு உயிரணுத்தன்மை அடைகின்றது. அதில் உயிரால் இந்த அணுக்கு ஜீவ அணுக்களாக மாறியது. உயிர் சென்ற பின் இந்த உணர்வுகள் உயிரணுக்களாக மாறுகின்றது. இப்படி மாறிய பின் இந்த உடல் தசை இல்லை என்றால் எதன் உணர்வு உணவாக கொண்டதோ மழிந்தற்கும் சூட்சம உயிரணுவாக மாறுகின்றது. அப்ப மாறப்படும் போது இது எந்தெந்த மாடு எந்தெந்த நிலைகளை இது கொண்டு புசித்ததோ அதன் உணர்வுக்கு தக்க மாடு ஆடு மானு இவைகள் சேருகின்றது. அதே சமயத்தில் இதில் வெள்ளும் இரத்தத்தின் தன்மை சிந்தி இருந்தால் அது மற்ற தாவர இனத்தின் உணர்வு தன்மை கொண்டு அது அட்டைகளாக உருவாகின்றது. அது கண்ணுக்கே தெரியாத நிலை வரும். இப்ப அது ரத்தத்தை உறிந்துதான் பழக்கம். இதுதான் எண்ணெய் குருநாதர் முகாம்பிகள் இருக்கப்படும் போது இந்த அட்டைகள் எப்படி வருகின்றது, ஜீவன் வருகின்றது, ஒன்னை தேடி எப்படி வரும், நடந்து போக போக இருக்கிறது ஒன்றும் தெரியாது, புண்ணுமாயிருது. இப்ப சுண்டி வந்து உடல்ல ஒட்டுனதுன்னா அதை கரெக்டா அந்த நரம்பு ரத்த நரம்பு பார்த்து தாக்கிடும். அது உள்ளுக்கு சேர்த்துருச்சு நம்ம முட்டை மாதிரி வந்து கீழே வரும். ரத்தம் வருறதே நமக்கு தெரியாது, கடிக்கிறதே தெரியாது. இது பாருங்க, ஒரு அசுரன் இறந்த பின் இது எத்தனை நிலையான உணவு வருகின்றது, இது எப்படி எல்லாம் இது வருகின்றது இங்க காட்டுகின்ற. அப்போ இதே போல இது அட்டைகளாக மாறுகின்றது. இது ஒரு அணு செத்தால் இதே மாதிரி. அதே சமயத்தில் இந்த உயிரணுக்கள் செத்தால் மாடு ஆடு மானை எதை கொண்டு சாப்பிட்டவர் அதன் உடல்களிலே அதை வந்து நம்ம தலையில பேர்ந்து வருவது போல அதன் உடல்களை உண்ணியாக மாறுகின்றது. அதே சமயத்தில் அது உணர்வின் தன்மை ஈகளாக மாறுகின்றது. சில நாய்கள் பார்க்கலாம், மாடுகளை போய் சென்னை என்ன மாதிரி சொல்வாங்க பேரு, அது ரத்தத்துல உண்டு ரோமத்துக்குள் உள்ள உண்டு ரத்தத்தை குடிச்சிக்கிட்டே இருக்கு. ஆக அது மறிந்தால் அதன் அப்புறம் இப்படி ஒன்றுக்கு பின் ஒன்று ஒன்றுக்கு பின் ஒன்று என்ற நிலையில் எப்படி பெருகின்றது. இது உயிரணுக்களின் தன்மை பெருக்கங்கள். அதே சமயத்தில் இன்று சாதாரணமாக முதல்ல நாம் கூறியுள்ளேன், ஒரு வேப்ப மரத்தில் வரக்கூடிய உணவின் சக்தி வெளிப்படும் போது சூரியன் கவர்ந்து கொள்கின்றது. ஆனால் சூரியன் அது கவர்ந்து கொள்ளப்படும் போது அலைகளாக மாற்றுகின்றது. ஆக இந்த வேப்ப மரத்தில் விளைந்த வித்துக்கோ எந்த இது உங்களுக்கு சீக்கிரம் தெரியுங்கிறதுக்காண்டி இதை மட்டும் அடிக்கடி ஞாபகப்படி இதே போல எத்தனை உணர்வுகள் மாறுகின்றன. ஆக எடுத்துக்கொண்ட பின் இந்த கசப்பான உணர்வுகள் மாறுகின்றன. அப்ப இதுல விளைந்த வித்தினை நிலத்தில் ஓன்றினால் இந்த எதனால் இது வித்தாக உருவானதோ நிலத்தில் ஓன்றிய பின் புவியின் ஈர்ப்பால் அது கவர்ந்து கொள்கின்றது. அது கவர்ந்து அந்த உணர்ச்சி கொப்ப இது கிரேடா அந்த உணர்வின் தன்னை தனக்குள் எடுத்து அதே சரியாக அதே நிலைகள் முளைக்கின்றது. பின் அதன் உணர்வின் வித்தாக விளைகின்றது. இருந்தாலும் இதைதான் வேதங்கள் கூறுகின்றது. இது அந்த வேப்ப மரத்தின் வெளியில வரக்கூடிய மனங்கள் சாம இசை. நாம் அந்த வேப்ப மரத்தின் கசப்பான உணர்வு நுகர்ந்தால் என்ன செய்யும்? வாய். அதனால அது இசை என்ற உணர்ச்சிகள் நம்மை எப்படி இயக்குகின்றது என்பதன் வேதங்கள் மூலங்களாக காட்டப்படுகின்றது. அதே சமயத்தில் ஒரு ரோஜா செடி இருக்கிறது என்று வைத்துக்கணும்.
அதிலிருந்து விளைவிப்படக்கூடிய மனம் இந்த கசப்பின் தன்மை தன் அருகில் வராதவரை தடுத்து நிறுத்தினுடைய அடர்த்தி. ஆனால் அதே சமயத்தில் இது அடர்த்தின் தன்மை அதிகமாக இருக்கப்படும் போது வேப்ப மரங்கள் அதிகமாக சுழன்று விட்டால் இந்த ரோஜாப்பின் தன்மை வளர்ச்சியடையாத தடுத்துவிடும். ஆனால் இது திருத்துவிடும். இதற்கு வரக்கூடிய ஆகாரங்களை ஒதுக்கி விட்டால் இது வளர்ச்சியின் தன்மை கொண்டும், ஆனால் இதை மாறாது. இதற்குள் அது உணவாக உட்கொள்ளும் சக்தி இல்லை. ஆகவே ஒதுக்கி தள்ளும் தன்மை தான் இது கொண்டு. ஆனால் இதற்கு தன்னுடைய மனம் உணவு கிடைக்காத ரோஜாப்பு செடி சுண்டிவிடும் என்பதை காட்டுகின்றார். ஆகவே இதன் வெளிப்படி இப்ப ரோஜாப்பு செடியிலிருந்து வரக்கூடிய மனத்தை சூரியன் கவர்ந்து கொள்கின்றது. இதற்கு அன்னைக்கு சூரியன் கவர்ந்து கொண்டால் சாம இசை. அந்த செடியின் பேர் இது வேதங்களின் மூலம். ஆக அந்த மனத்தை அதை நாம் நுகர்ந்தால் என்ன செய்து ஆகா இந்த உயிரினு நுகரப்படும்போது உணர்ச்சி தக்க நம்முடைய செயல்கள் அமைகின்றது. இது சாம இசை. ஒரு விஷ செடியிலிருந்து வரக்கூடிய உணர்வினை இறை சூரியன் கவர்ந்து கொண்டால் அந்த மனத்தை நாம் நுகர்ந்தால் அதுவும் சாம இசை. நாம் அந்த விஷத்தின் தன்மை நுகர்ந்த பின் நினைக்கிறோம் நம்முடைய அறியாமலே இந்த உணர்ச்சி இந்த அரிப்பின் தன்மை கொண்ட இந்த சத்தங்களை வெளிப்படுத்துகின்றது. இதுதான் சாம. ஆகவே இந்த வேதங்களில் இவ்வளவு தெளிவாக கூறப்படும் இயற்கை எப்படி வருகின்றது. இப்படி தான் செடியின் பக்கம் வரும்போது அதன் வித்துகள் உதவுகின்றது. ஆனால் எல்லாமே நமது பூமி வான்வீதியில் ஒரு பரம். இது வெளிப்படும் உணர்வு அனைத்தும் பரமாத்மாவில் மாறுகின்றது. இந்த பரமாத்மாவில் அந்த வித்தினை உணர்வின் தன்மை இந்த பதத்துக்குள் வித்தை வரும்போது பரமாத்மாவிலிருந்து வித்து தன் உணர்வின் தன்மை எடுத்து தன் சொத்தாக விளைகின்றது. இதெல்லாம் காரணத்தை வைக்கணும். இப்ப நாம் என்ன செய்யறோம், நான் செத்த ஒரு பாடு பரமாத்மாவில் கொண்டு வேணி எனக்கு வீடு எனக்கு இதே போதும் நினைகளை அனுப்பாங்க. எங்க போறது? இது உணர்வின் தன்மை ஆனப்பின் பரமாத்மாவுக்கு வர்றாங்க. வேதனை என்ற உணர்வு எடுத்தால் விஷத்தை விஷத்தை பாக்கி உணவாக எடுத்த அந்த பாம்பின் இருப்புக்குதான் செல்லாமல் கொண்டு வேதனைப்படுத்தி உணவாக கொண்டு அடுத்தடுத்து வேதனைப்படுத்தி அவளை நம்ம ரசித்திருந்தால் புலியின் இனவு ஈர்ப்புக்கு அழைத்து செல்லும். இந்த உணர்வின் தன்மை அதன் உடலுக்குள் இருக்க சென்று அது கருவாகி அதைத்தான் நம் உயிர் பறக்கத்தில் என்பதை இவர் சொன்ன. எல்லாம் செய்வேன் எல்லாத்துக்கும் செய்தேன் ஏமாற்றி 2 பேருக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க, 2 பேரும் கொடுப்பாங்க, பறிக்கிறதுக்கு வேலை செய்வாங்க. அப்ப பறிக்கிறவர்கள் இருப்பாங்க. பறிக்கிறவர்கள் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொன்னா உடனே நீ அப்படி போ இப்படி போன அவன் சாவலைகள் இங்கே உணர்ந்து இவனுக்குள் சேர்க்கப்பட்டு இதுவே நோயாக மாறும் தன்மை அவன் அறிய மாட்டான் என்று நாம் யாரையும் ஏமாற்றி விடலாம். நாம் நுகர்ந்த உணர்வு நம் உயிரிட்ட மட்டும் நாம் ஏமாற்றவே முடியாது. எதன் உணர்வு நாம் தர்மத்தின் நல்லபடி நாம் செய்தாலும் ஒருத்தன் வேதனைப்படியார் என்ற உணர்வுகளை இரக்கத்துடன் ஈகையுடன் நுகர்ந்தாலும் அந்த உணர்வு நமக்குள் அறிய செய்கின்றது. அந்த அறிந்த உணர்வு நம் உடலுக்குள் சென்ற பின் என்ன செய்கின்றது? அதே வேதனை அணுக்கள் நமக்குள் ஈஸ்வர லோகம் அறிய செய்கின்றது. இந்த உணர்வின் தன்மை இந்த லோகம் ரத்தத்தில் கலந்து விடுகின்றது. பின் அதுவே திரும்ப எண்ணும்போது பிரம்மலோகம் அந்த அணுவாக உருவாக்கும் தன்மை வருகின்றது. எதன் உணர்வின் தன்மை பெற்றும் அந்த அணுக்கள் ஆனத்தும் அந்த உணர்ச்சி துவாசிக்க நிலை வரப்பும் போது நம் உடல்ல அந்த வேதனை உணர்ச்சியில தோன்றும் தன்மை வருகின்றது. ஆகவே இன்று நாம் வேதனை நம்ம நல்ல மனம் கொண்டு சேர்த்தாலும் அந்த வேதனை என்ற உணர்வு வலுவாகப்படும் போது நம் உடல்ல கண்டிப்பா நோய் வரதான். நான் நல்லது செய்தனே என்னை ஆண்டவன் சோதிக்கிறான் என்றால் நம்மை ஆளும் யார் நம் உயிர் தான். ஆனால் அந்த உயிரிலே படும்போது தொடக்க தெரியவில்லைன்னா அதுதான் நம்மளுக்கு விதி. ஆக இந்த மதி கொண்டு உணர்வின் தன்மை விதியை மாற்றி அமைத்தல் வேண்டும். ஆகவே இந்த மதி இல்லை என்றால் விதி என்ன செய்யும்? அது பாட்டுக்கு அதன் வேலைகளை செய்யும். அதனால இதை போல நாம் பெற வேண்டிய முறைப்படி இந்த ரிக்ஸாம அதரன இந்த சூரியன் தான் கவர்ந்து கொண்டு பரமாத்மாவில் சுழன்று கொண்டுள்ளது. அப்போ அதே சமயத்தில் வேப்ப மரத்தின் தன்னை உந்து விசை இதனுடைய அழுத்தத்தை தாங்காது நகர்ந்து ஓடும். அந்த நகர்ந்து ஓடும் இதனுடைய உணர்வு ரோஜாப்பின் மனம் ஒரு விஷச்செடியில் மோதினால் அது கிருகிரு என்று சுழலும் தன்மை வருகின்றது. அந்த சுழலும் போது இந்த வேம்பின் தன்மை இது அஞ்சு ஓடினாலும் சுழலும் போது ஈர்க்கும் சக்தி வருகின்றது. அந்த ஈர்க்கும் சக்தி மூன்றும் ஒன்றாக சேர்த்து கலக்கின்றது. அதுல வேம்பின் தன்மை 100%, இந்த ரோஜாப்பின் செடி 3% விஷச்செடியின் சத்து அது 1% என்ற நிலையில் அல்லது இது 10%, அது 3% என்றால் அதற்கு தக்க இந்த மூன்றும் கலந்து சேர்க்கப்படும் போது அதர்வன ஆக அதன் மனத்தை இழந்து விடுகின்ற சாம அதர்வன மீண்டும் ஒன்றாக சேர்த்து ஒரு வித்தாக உருவாகின்றது யஜூர்.
வித்தானத்தின் எதன் மனமோ அந்த மனத்தை கலந்து ஒரு புதுவிதமான மனங்களை மீண்டும் சாம. ஆக இதே போல பரவி இந்த அணுக்கள் பரவி இருக்கப்படும் இதற்கு மூலம் எது? எல்லாத்திற்குமே எலக்ட்ரான் என்ற நிலை வரப்போகும்போது ஒரு இயக்க சக்தி இந்த நட்சத்திரங்கள் தான். ரெண்டும் சேர்ந்து நமது பூமிக்கு மின்னலாக தாக்கப்படும்போது இந்த ஒளிக்கட்டைகள் இதுல எதன் நட்சத்திரத்தின் நிலை கொண்டு வேம்பும் இந்த ரோஜா பூவும் அந்த விஷச்செடியும் நுகர்ந்ததோ இதுல எது நிலையான நட்சத்திர மின்கள் ஓட்டினால் இதில் தாக்கப்பட்டு உடனே கருத்தன்மை அடைகின்றது. அந்த கருத்தன்மை அடைந்தால் இதை கருவுத்தலை சரியாக வளர்கின்றது. பின் அதனுடைய வித்துகள் உருவாக்கி இதே போல வித்து இதன் உணர்வின் தன்மை இதில் விளைந்த வித்து ஊண்டினால் அந்த கருவேப்பிலை மரத்தின் தன்மை தனியாக இருக்கும். ஆக இதை மற்றதோடு கலந்தால் அதன் உணர்வுகள் மற்ற விதமான உணர்வின் நிலைகள் கலக்கப்பட்டு இப்படி பலவிதமான உணர்வுகள் மாற்றப்படுகின்றது. இது கிரேதா யுகத்தில் நடப்பதும் ஆக மற்றும் இது பல விதமான செடியிலிருந்து வித்திலிருந்து செடியா என்று வித்துகள் ஆவதற்கு இது மூலம் இதுதான் வேதங்கள் தெளிவாக கூறப்படுகின்றது. இதை நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் நமது வாழ்க்கையில் நாம் நல்லவர்களாக இருக்கின்றோம். வேதனை என்ற உணர்வு நாம் நுகரப்பட போகும்போது இரண்டு உணர்வுகள் நம்ம உடல் ஒரு இருக்கு, ஒரு மனிதனுடைய உடலும் இருக்கு. அந்த மனித உடல் வரக்கூடிய வேதனை என்ற உணர்வு வெளிவரும்போது சாம இசை. ஆனால் அதே சமயத்தில் நாம் நுகர்ந்த வேண்டாம் அதே இசையின் தன்மை நம்மை வேதனைப்பட செய்கின்றது. நமக்குள் நல்ல உணர்வின் தன்மை எழுத்து கவர்ந்து தன்னுடைய இணைக்கப்படும்போது அதர்வன நம்ம நல்ல குணங்களை மாற்றி விடுகின்றது. நாம் நல்ல குணங்களை மாற்றிய பின் நாம் இன்று நல்லவர்களாக இருக்கின்றோம், நல்ல உடலாக இருக்கின்றோம், மகிழ்ந்து வாழும் செயலாக இருக்கின்றது. அந்த வேதனை உணர்வு நமக்குள் நுகர்ந்த பின் இந்த உணர்வுகள் நமக்குள் அதர்வனையாகி அதன் உணர்வின் தன்மை அணுவாக விளைகின்றது. ஐயூர் ஆக அந்த அணுவின் விசையில் தனக்குள் உடலுக்குள் ஆனத்தும் அந்த அணுக்கள் நமக்குள் பெருக்கப்பட்டு இன்று நாம் தீமைகளை நீக்கி இந்த உடலாக பெற்று அந்த வேதனை என்ற தீமைகளை உருவாக்கும் அணுக்கள் நமக்குள் பெருகி விடுகின்றது. இந்த வேதங்களின் சாரங்களை எடுத்துக்கொண்டால் அதான் ரிக்ஸாம அகர்வன எஜை என்றால் இதே போல கிரேதா யுகம். ஆக தாவரங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்க்கும்போது வித்தின் தன்மை புறநிலைகள் மனத்தால் அறிந்து உணர்வுக்கொப்ப செடிகளும் கொடிகளும் மனங்களும் அது வருகின்றது. உயிரின் நுகரப்படும்போது கிரேதா யுகத்தில் உணர்ச்சிக்கு தக்க அணுக்களின் வளர்ச்சி அடைகின்றது. அவருடைய மலங்கள் நம் உடலை சேர்க்கும்போது அந்த உணர்ச்சி ஒப்ப உடல் ரூபங்கள் அமைகின்றது, உறுப்புகளின் தன்மை அடைகின்றது. ஆகதான் இந்த உண்மையின் இயக்கங்களை நாம் அறிந்து கொண்ட பின் நாம் இப்ப எதை செயற்கையில் சேர்க்க வேண்டும்? ஆகவே சிவத்தத்துவத்தில் இதுக்கு கூறப்படுகின்றது. சிவனுக்கு ஓதினான் ஓம் என்ற பிரணவத்தை யாரு? முருகன் என்றால் அவருடைய தத்துவம் என்ன? நாம் உயிரின் தன்மை ஈசன், தான் நுகர்ந்த உணர்வு எருவோ வினை, அந்த வினைக்கு தக்க அந்த உணர்வின் தன்மை உடலின் அமைப்பு விநாயகா. ஆகவே அந்த உணர்வுக்கு தக்க உணர்வின் தன்மை உடல் அமைப்பு ஆகின்றது. இப்படி தான் உடலின் அமைப்புகள் தான் எடுத்துக்கொண்ட உணர்வுக்கொப்ப எப்படி சூரியன் ஆனதோ இதே போல இந்த உயிரணோ ஒரு உணர்வின் தன்மை எடுத்தால் அதற்கு தக்க உடல் அமைப்பும் அந்த உணர்வின் எண்ணங்களும் வருகின்றது. அப்ப அதுக்கு தக்க உணர்ச்சி ஒப்ப உறுப்புகள் ஆகின்றது. இப்படி பல கோடி சரீரங்களையும் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வுக்கொப்ப இந்த உணர்ச்சிகள் மாறி இப்ப வெட்டு பூச்சியாக பறவையாக பட்சியாக இப்படி மாறிக்கொண்டே வருகின்றது. தான் நுகர்ந்த உணர்வுக்கொப்ப இப்படி மாற்றமாகி பல கோடி சரீரங்களை சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கு நாயகனாக மனித உடலை உருவாக்கியது விநாயகா. எனக்கு நாயகனாக உருவாக்கணும் யாரு? நாம் நுகர்ந்த உணர்வுத்தான் நம் உயிரான ஈசன். இந்த உணர்வு வினைக்கு நாயகனாக மனித உடலை உருப்பாகி அதில் நஞ்சை நீக்கிடும் சக்தி பெற்றது நமது உடல். பல உணர்வுகள் நஞ்சின் உணர்வை தன் உணவாக்கி உடலின் வலு பெற்றது மற்ற உயிரினங்கள். ஆகவே இப்போது மனிதனான பின் நஞ்சை மலமாக மாற்றுகின்றது என்பதனை நாம் அறிந்து கொள்வதற்காக. ஏனென்றால் பல முறை உங்களுக்கு சொல்லியுள்ளேன், கேட்டுள்ளீர்கள். ஆனால் இதை சுருக்கமாக சொல்லி உணர்வின் நிலையை நீங்கள் அறிந்து கொள்ள மீண்டும் தொட்டு ஞாபகத்தை ஊட்டுகின்றேன். ஆகவே நாம் பல கோடி தீமைகளை நீக்கிடும் உணர்வுகள் நுகர்ந்து பலவிதமான உறுப்புகள் மாறி உடல்கள் மாறி குணங்கள் மாறி எல்லாம் மாறி இன்னைக்கு நமக்குள் மனிதனாக உருவாக்கும் சக்தி பெற்ற உயிர் மனிதனாக உருவாக்கி கொடுத்துள்ளது. மனிதனானது நாம் இப்ப எதை நீக்க வேண்டும் என்பதனை நமது உடல் குணமாக உட்கொள்ளும் உணவின் நஞ்சினை மலமாக மாற்றுகின்றது. அதற்காக என்ன செய்கின்றான்? யானை உடல் வலு பெற்றது, மற்ற உயிரினங்கள் அனைத்துமே உடல் வலு பெற்றது. சாதாரண எறும்பை எடுத்துங்க, மனிதன் தூக்காத சமயம் அது தூக்குகின்ற விஷயத்தின் தன்மை.
ஆகவே ஒவ்வொன்றும் தன் உடல் வலுவின் தன்மை பெற்றது. ஆனால் மனிதன் என்ன வலுப்பெற்றது என்று உணர்த்துவதற்காக தீமைகளை நீக்கிடும் இந்த உடல் பெற்றதுதான் குகா. நம் உடலுக்குள் இருந்து தீமைகளை நீக்கிவிட்டு தீமையை நீக்கிடும் உடலாக நம்மை அமைக்கின்றது. அப்ப நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை மலமாக மாற்றுகின்றது. இதைத்தான் சரகன பவா குகா கந்தா கடம்பா காட்டிய. ஆக இந்த ஆறாவது அறிவை தீமைகள் அடக்கி ஆட்சி புரியும் சக்தி பெற்றது. இந்த ஆறாவது அறிவு தெரிந்து கொள்ளும் அறிவு பெற்றது. ஏனென்றால் நாம் புழுவிலிருந்து மனிதனாக வர்றவர்களும் பல தீமைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வை சேர்த்து இந்த உணர்வு தக்க இந்த உயிர் அதற்கு தக்க உடல்களும் உறுப்புகளும் அவருடைய வாழ்க்கையை அமைத்து இப்படி மனிதனாக உருவாக்கிய நிலை பெற்றது யார்? அந்தந்த உடலை பாதுகாக்கும் உணர்வு பெற்றது. இதை உருவாக்கிய யார்? உயிர்தான். அவன்தான் நாம் எண்ணி உணர்வு ஈசனாகவும் நம்மை உருவாக்கியவன் அவன்தான் ஈசன் என்ற நிலையும் நுகர்ந்த உணர்வினை பிரம்மமாக்கும் அவனே என்றும் அதன் பிரம்மத்தின் தன்மை எதன் உணர்வோ அதற்கு தக்க உடலை அமைத்ததென்றும் இதை தெரிந்து கொள்கின்றது. இப்படி பல கோடி தீமைகளை நீக்கி மனிதனான பின்னும் நமது உடல் உள்ள ஆறாவது அறிவினால் சரகன பவா குகா கந்தா கடம்பா காட்டியை தீமைகளை சரணமடை செய்யக்கூடிய இந்த உடலான குகைக்குள் நின்று கந்தா வருவதை அறிந்து கடம்பா தீமைகளை நீக்கி உருவாக்க தெரிந்து கொண்டவன் கார்த்திகேயா என்று இந்த ஆறாவது அறிவுக்கு தெளிவாக கொடுக்கின்றனர். இப்படி தெரிந்து கொண்ட உணர்வை நாம் எப்படி தெரிந்துவிட வேண்டும்? நல்ல யோஜனை. இது கிரேதா யுகத்திலிருந்து இப்ப திரேதா யுகத்துக்குள் வருகின்றது. அப்ப அந்த திரேதா யுகத்துக்குள் வந்து நுகர்ந்த உணர்வின் அணுக்கள் என்ன செய்யுது? நஞ்சை நீக்கும் ஆற்றல் பெறுகின்றது. ஆக உயிர் ஈசனாகின்றது. நாம் சேர்த்துக்கொண்ட வினைக்கு நாயகனாக மனித உடலாகின்றது. நமக்குள் எத்தனை வினை என்று ஒரு இயக்கத்திற்கு பலவும் ஒன்றாக சேர்த்து நஞ்சினை நீக்கிலும் உணர்வின் சக்தி பெற்று விநாயகா. ஆகவே இதை உணர்வின் தன்மை ஒவ்வொன்றும் தெரிந்து கொள்ளும் உணர்வுகள் பெற்றவன் கார்த்திகேயா. ஈசன் என்று உயிர் என்றிருந்தாலும் உடல் என்று சிவமாக இருந்தாலும் உடலுக்குள் பல வினைகள் சேர்த்து தீமைகளை நீக்கும் தன்மை பெற்றது. ஆக அறிந்து கொள்ளும் அறிவின் தன்மை பெற்றது கார்த்திகேயா. முந்தியவன் சிவனின் பிள்ளை, முந்தியவன் விநாயகன், பிந்தியவன் யாரு? கார்த்திகேயன் என்ற நிலையை தெளிவாக கொடுக்கப்படுகின்றது. இருந்தாலும் இப்ப மனிதனான பின் நாம் இரக்கம் ஈகி பண்பு பரிவு கொண்டு அவர் நோயாளியை நாம் பார்க்கிறோம். அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றோம். அப்ப அந்த வேதனையான உணர்வு நுகர்ந்த பின் நம்ம உயிர் என்ன செய்யுது? அந்த வேதனையின் உணர்வுகளை இந்த லோகமாக்கி அது பிரம்மமாக்கி விடுகின்றது. ஆகதான் சிவனுக்கு ஓதுகின்றான் முருகன் ஓம் என்ற பிரணவத்தை. அப்ப அந்த வேதனை என்ற உணர்வு இங்கு நுகரப்படும் போது இடைப்பல் அதை நீக்கும் உணர்வினை அந்த ஆறாவது அறிவால் தெரிந்து தீமையை நீக்கும் உணர்வுகள் தீமையை நீக்கிய இப்ப இதெல்லாம் தீமையை நீக்கியது யாரு? துருவ நட்சத்திரம். அதன் உணர்வை நாம் கவர்ந்ததென்றால் தீமை இங்கே நீக்குகின்றது. அதுதான் உடனே அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வில் நாம் நுகர்ந்து இங்கே செயல்படும்போது ஓ பிரணவம் ஆக இயக்கத்தை மாற்றி இந்த உணர்வின் தன்மை தீமையிலிருந்து விடுபட செய்கின்றான். அதான் சிவனுக்கு ஓதினான் ஓம் என்ற பிரணவத்தை. இது தவப்பஞ்சாமி என்று சொல்லலாம். நாம் நுகர்ந்ததை உடல் சிவமாக்கின்றது. அது வினைக்கு நாயகனாக உடல் மாற்றம் அடைகின்றது. அது மாற்றாதபடி கார்த்திகை என்று வினைக்கும் தெரிந்து கொண்ட உணர்வுகள் இந்த தீமையை நீக்கி உயிரென்ற உணர்வு வரும்போது அந்த ஒளியின் சக்தி பெற்றது இந்த மனித உடல். இந்த மனித உடல் ஏற்பட்ட இந்த கார்த்திகை தான் விநாயகர் தத்துவத்தில் மிருக நிலைகள் என்று மனிதனை உடலாக்கும் இறந்து யானை உடல் வலுப்பெற்றது. மனிதன் என்ன உடல் என்ன வலுப்பெற்றவன் என்ற நிலை அங்கே தெளிவாக கூறப்படுகின்றது. அதே சமயத்தில் நமக்குள் தெளிவாக கூறப்படுகின்றது. இதை எப்படி மாற்றுவது? ஓம் என்ற பிரணவத்திங்கிற போது நாம் நுகர்ந்துதான் அது ஜீவனுவாக மாற்றுகின்றது. அதன் உணர்வின் இயக்கமாக தான் நாம் இயங்குகின்றோம். பிரணவம் என்றால் இயக்கம். எந்த உணர்வின் தன்மையை நாம் எண்ணுகின்றோமோ அதன் உணர்வின் தன்மை கொண்டு இங்கு இயக்குகின்றோம். அதே உணர்வின் தன்மை அணுவாக மாறுகின்றது. அதனால்தான் பிரம்மாவை சிறைபிடித்தான் முருகன். ஆக நாம் சந்தர்ப்பத்தால் தீமையை நீக்கும் உணர்வில் நாம் நுகரச் செய்தால் அந்த உணர்வின் தன்மை அது பிரம்மமாக்கின்றது. தீமையின் தன்மை நீக்கிடும் அருள் சக்தி நமக்குள் வருகின்றது. ஆகவே இருளை சூழாதபடி நஞ்சை வென்றிடும் இங்கே சக்தி இந்த உடலின் தன்மை நீக்கிட்டு இந்த உணர்வின் அறிவாக வரும்போது இந்த ஆறாவது அறிவின் தன்மையை நாம் நுகரப்படும்போது
இந்த உயிரான ஈசன் அங்கு உருவாக்குகின்றான். உடலான சிவனுக்கும் நுகர்ந்த உணர்வு வரப்போது மாற்றம் வந்து சிவனுக்கே ஓதினான் ஓம் என்ற இந்த உடல் உருவான இந்த உயிரணு 6வது அறிவுதான் இதை தன் நுகரச் செய்து இது உருவாக்குகின்றான். அதான் பிரம்மாவை சிறப்பிடித்தான் முருகன். இந்த 6வது அறிவால் நாம் அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த முடியும். நாம் நோயாளியின் உணர்வை சந்தர்ப்பத்தால் நுகரப்படும் போது நமக்கு இந்த நோய் என்ற நிலையை வருகின்றது. அதே சமயத்தில் ஒருத்தர் நல்ல நிலை சந்தோஷமா இருக்கின்றால் அவனுக்கு சந்திக்கும் அந்த சந்தர்ப்பம் நம்மளுக்கு நல்ல உணர்ச்சிகளை ஊட்டுகின்றது. இப்படி பல நல்ல உணர்ச்சிகள் உருவாக்கினாலும் ஒரு மனிதன் கடும் வேதனையினால் உருவாகும் உணர்வின் நுகர்ந்தால் அந்த சந்தர்ப்பம் இந்த நல்ல குணங்களை பாழாக்கும் தன்மை தான் வருகின்றது. ஆனால் இந்த நல்ல குணங்களை பாழாக்காத நிலைகள் தடுப்பதற்கு மனிதனின் என்ற இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் கவரப்போகும்போது இதை அடக்கி உணர்வின் தன்மை அறிவாக தெளிவாக எப்படி உருவாக்கும் என்ற நிலையில்தான் மனித நிலையில் இப்படி உருவாக்கப்பட்டது. ஆகவே இதை 6வது அறிவு பிரம்மாவை சிறப்பிடித்தான். இங்கே மிருக நிலையிலிருந்து மனிதனாகும்போது முழு முதற் கடவுள் இந்த மனித நிலை பெற்றானா அது மனிதனாக ஒவ்வொன்றும் உருவாக்கும் தன்மை பெற்றவன். இப்ப மனிதனானத்தில் நினைச்சு எத்தனையோ விதமான செடிகளை உருமாற்றுகின்றான். ஆனால் மனித ஆணத்தின் தான் அகசியன் பலவிதமான உணர்வுகளை சேர்க்கப்பட்டு புது புது செடிகளை உருவாக்கி மனிதனுக்கு ஏற்ற உணவு தானியங்களை உருவாக்கப்பட்டவர். ஆகவே உயிரினங்களை கொண்டு உணவாக உட்கொள்வதற்கும் மாறாக அதை உணவாக உட்கொண்டால் மீண்டும் நாம் பரிணாம வளர்ச்சிக்கு தேவைப்படியாக போறோம் என்ற நிலைகளை ஊட்டி நாம் அறிந்து கொண்ட பின் மற்ற உயிரினங்களை கொல்லாமல் அது ஒன்றை கொண்டாலும் அந்த உயிர் மனித உடலுக்குள் வந்த பின் மனிதனாக பிறக்கும் தன்னை அந்த தீமை என்ற உணவு உட்கொள்ளாமை. ஆனால் அதனால்தான் இதை விநாயக தத்துவத்தை தெளிவாக எடுத்துக் கூறியுள்ளார்கள். ஆக மொத்தம் அகசியன் தன் உணர்வில் புது புது உணர்வுகளை கண்டுபிடித்தான் முதல் மனிதன் அவன்தான். தீமைகளை அகற்ற கற்றுக்கொண்டவன் அவன்தான் முதல் மனிதன். ஆக உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி ஒளியின் சரீரமான முதல் மனிதன் ஒளியான சரீரம் பெற்றவன் அகசியன் தான். அணுவின் இயக்கத்தை அறிந்தான், துருவத்தின் ஆற்றலை நுகர்ந்தான், துருவத்தின் ஆற்றலை உருவாக்கினான், துருவத்தை எல்லையாக வைத்தான், அறிவியை சென்று அடைந்தான் ஒளியின் சரீரமான. இந்த விளக்கங்கள் முன்பு கொடுத்துள்ளேன். இது தேவையில்லை என்ற நிலையை சுருக்கமாக முடியும். காலத்தை விரயம் பண்ணாதபடி இந்த உணர்வின் தன்மை உங்களுக்கு உருவாக்க வேண்டும். ஆகவே இதை நாம் எல்லாம் அறிந்து கொள்வதற்குத்தான் இந்த உயிரணு தோன்றி பல உடல்களை எப்படி உருவாக்கியது நுகர்ந்ததுக்கொப்ப இந்த உயிர் எப்படி உருவானது என்ற நிலைதான் இதை பரிணாம வளர்ச்சி கொண்டு இங்கே யானையின் உடலை போட்டும் சரத்தை போட்டும் மனிதனின் உடலை போட்டும் ஆகவே வடமேற்காக வைத்து நாம் வடகிழக்காக வணங்கும்படி செய்தோம். எனக்கு துருவத்தை எல்லையாக நுகர்ந்த அகசியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சி ஆகி கணவன் மனைவியின் 2 கலந்து இந்த உணவின் தன்மை தான் கணவன் மனைவிக்கு சொல்லி மனைவன் கணவிக்கு சொல்லி இருவருமே ஒன்றாகி ஒளியின் உணர்வு பெற்று அணுக்களாக உருவாக்கப்பட்டு ஒளியின் அணுவாக மாற்றப்பட்டு எந்த துருவத்தை எல்லையாக இருந்தானோ அதே எல்லைகள் இன்று இருந்து கொண்டது. நாம் பிரபஞ்சத்துக்குள் வரும் துருவத்தின் வழியை நம் பூமிக்குள் பல வகையில் கவர்ந்தாலும் தாவரங்களை நுகர்ந்து அந்த உணர்வுக்கொப்ப உணர்வின் எண்ணங்களும் உடல் அமைப்பு நாம் வளர்ந்து வந்தோம். இப்ப மனிதனான பின் இதன் உணர்வெல்லாம் 10 தாவரங்கள் சென்றாலும் அதன் உணர்வின் தன்னை நுகர்ந்து அது ஒளியாக மாற்றும் திறன் பெற்றவன் அந்த துருவ நட்சத்திரம். அதனின்று வெளிப்படும் உணர்வை தான் சூரியன் கவர்ந்து வருகின்றது. அதை நமது பூமிக்குள் கவர்கின்றது. ஆகவே நாம் இதன் வழிப்படி அதை சென்று அது உணர்வின் தன்மை பதிவானால் நாம் எப்போது வேண்டுமென்றாலும் எண்ணலாம். தீமையில் அகற்றும் சக்தியில் அவ்வப்போது நாம் பெற முடிகின்றது. ஒருத்தனை திட்டுறவனை நாம் பதிவாக்கி கொண்டால் அவனை திருப்பி எண்ணும் போது எனக்கு தீங்கு செய்தான் என்று எண்ணியும் அதே உணர்வின் தீங்கில் நம் உடலில் இயக்கத் தொடங்கி விடுகின்றது. நம்முடைய சிந்தனையும் மாறுகின்றது. அதே சமயத்தில் அவனை எண்ணும் போது அவனுக்கும் இந்த தீங்கின் விளைவே ஏற்படுகின்றது. அதுக்கு நாம் யாரை எண்ணமோ அவனுக்கு திடீர்னு அந்த அவனுக்கும் அந்த எண்ணம் வருகின்றது. அவன் தொழில் செய்ய நிமித்தம் இருக்கும்போது நாம் எண்ணம் என்றால் அவனுக்கு விபத்துகள் விபரீத செய்க சிந்தனை இழத்தல் என்ற இந்த உணர்வு அங்கு தோன்றுகின்றது. இதனால் நாம் மனிதனுக்கு மனிதன் தொடர்பு கொள்ளப்படும் போது இதே போல சந்தர்ப்பத்தில் நாம் நுகர்ந்த உணர்வில் இப்படி விளைகின்றது. இதிலிருந்து தப்புவது எப்போ தப்ப வேண்டும் அல்லவா? இதே மாதிரி உணர்ச்சிகள் தூண்டுதென்றால் அப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் ஏனென்றால் நம் உடலுக்குள் பலவிதமான உணர்வு இருக்கும். எனக்கு தீங்கு செய்தான் இந்த உணர்வு எடுக்கும்போது அந்த தீங்கின் உணர்வு அணுக்கு நமக்காகி அதை அதிகமாக வளர்ச்சி அடைந்தால் நமக்குள் நோயாக வரும். அந்த நோயின் தன்மை தவிர்க்க அந்த உணர்வின் தன் நமக்குள் இந்த உடலை பாழாக்காதபடி தடுக்க வேண்டும் என்றால் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் நுகர்தல் வேண்டும்.
அப்போது இதன் உணர்வை அடக்கப்பட்டு அதற்கு இந்த உணர்வை கொடுக்க வேண்டும். இந்த விஞ்ஞான அறிவு கொண்டு உடல் வரும் நோய்க்கு பலவிதமான உணர்வுகள் சேர்த்து ரத்தத்தில் கலந்து அந்த உணர்வின் நோயை மாற்றுகின்றனர். அப்ப அந்த அணுக்களின் கிரியை சீர்படுத்தி இந்த உடலில் வளர்க்கப்படுகின்றனர். ஆனால் வளர்த்தாலும் இதே நோயின் தன்மை அதிகமான பின் மீண்டும் இந்த உடல் மடியத்தான் செய்கின்றது. சிறிது காலமே வாடுகின்றோம். எதன் கலந்து இந்த உணர்வின் தன்மை விழுந்தாலும் மடிந்த பின் இந்த உணர்வின் தாங்கி சென்றுதான் அடுத்த உடலை பெறுகின்றது. ஆக உடல் மாற்றத்தை செய்ய முடியாது. ஆகவே இதை தான் மற்ற நோய்களை மாற்றும் நிலை கொண்டு விஞ்ஞானிகள் பல பல உணர்வின் தன்மை சேர்க்கப்பட்டு இப்ப ஒவ்வொரு விதைகளின் நோய்களை மாற்றப்பட்டு அதன் உணர்வு ஒருக்கமைந்து ஒரு உடலை அணுக்களை உருவாக்கினா அவனுடைய மலங்கள் இவனை ஆயுள் காலம் நீடிக்க செய்யலாம் என்று விஞ்ஞான கணிப்பு. இதே போலதான் நம் உடலின் வரக்கூடிய தீமையின் உணர்வுகளை நமக்குள் அதை மாற்றுவதற்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நாம் சேர்த்து இதனுடைய வீரியத்தை தனித்து இதற்குள் அடக்க செய்து அறிவின் தெளிவாக நமக்குள் மாற்றி நம் உடலின் நல்ல அணுக்களை உருவாக்குதல் வேண்டும். இது 6வது அறிவு கொண்டுதான் நாம் செயல்படுத்த வேண்டும். எதன் உணர்வின் தன்மை நம் உடல்ல வளர்க்கின்றமோ இந்த உடலுக்கு பின் இந்த உயிர் அதன் உணர்வின் ஒளியாக தன் ஒளியாக மாற்றுகின்றது. ஏனென்றால் இந்த உயிரால் தான் நுகர்ந்த உணர்வுக்கொப்ப உடலாக மாற்றியது. ஆக இந்த 6வது அறிவு பெற்றவன் உயிர் தான் இயக்குது என்று அறிந்து கொள்ளும் அறிவு வருகின்றது கார்த்திகேயா. அப்ப அந்த உயிருடன் ஒன்றி வாழும் உணர்வினை இந்த 6வது அறிவை சீராக பயன்படுத்தினால் உயிரை போன்ற உணர்வின் அணுக்களை மாற்றி ஒளியின் சரீரமாக விருந்தொன்று தாக்காது உணர்வின் ஒளியாக மாற்ற முடியும். ஆக இது கார்த்திகை என்று எல்லையில் வைத்துள்ளது. இது உணர்வின் தன்மை கொண்டு உயிரிடம் ஒன்றி அந்த உணர்வுகளை நாம் வளர்த்து பழகுதல் வேண்டும். இந்த மனிதன் உடல்ல தான் என்றதுதான் வேதங்கள் தெளிவாக கூறுகின்றது. அதை நாம் சீராக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இதை வடமேற்கில் விநாயகரை வைத்து வடகிழக்கில் வணங்கும்படி செய்கின்றனர். வடகிழக்கில் இந்த துருவ நட்சத்திரத்தின் அலைகள் வருகின்றது. நாம் இந்த விநாயகரை நாம் வணங்கும் போது அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வாத்தால் இது வினைக்கு நாயகனாக நமக்கு சேர்த்து தீமைகளை நீக்கிடும் வினையை நம் உடலில் சேர்க்க வேண்டும். அப்ப அந்த தீமையை நீக்கும் உணர்வு நமக்கு சேர்த்தால் அது கணங்களுக்கு அதிபதியாகி இந்த பிறவி நிலைகளை மாற்றி உயிருடன் ஒன்று ஒளியின் சரீரமாக இது அதிபதியாக மாற்றல் வேண்டும். ஆக அதன் வழி நாம் செயல்படுத்த வேண்டும் என்றுதான் கணபதி என்ற நிலை இதை பெறச்சுவதற்குத்தான் இப்படி விநாயகர் தத்துவத்தை தெளிவாக காட்டினார்கள். அதை நாம் பெற வேண்டும் அல்லவா? மணியனாட்சி ரொம்ப கொஞ்சம் கொண்டதோ நம்ம உடலுக்குள் கொச்சி புழு அந்த புழு இந்த புழு என்றது. கொக்கி புழு என்றால் தன் ரத்தத்தின் தன்மையை கொச்சி மாற்றி எப்படி கொசு அதாவது இன்று இந்த நாம சாதாரணமா அட்டை என்று சொல்வார்கள். ஒரு மனிதன் நிலையை ரத்தம் உள்ள நிலையில் தாவி சென்றால் அது போர்த்துவிடும். அப்ப அந்த ரத்தம் எருவோடை சேர்த்து ரெப்பிவிடும். ரெப்பிய பின் அது விழுந்துவிடும். ஆனால் இது அப்படி அல்ல. தன் உடலுக்குள் அந்த ஒவ்வொரு குடல்களையும் ரத்த நாணங்கள் பாய்ச்சி அது தொங்கிவிடும். நாம் எடுக்கக்கூடிய உணர்வெல்லாம் இதை எடுத்துக்கொள்ளும். ஆக அந்த புழுக்கள் அதிகமாக வளரும். தான் கொக்கி புழு என்று சொல்வார். அதை பிரித்து எடுப்பதும் வைத்திய ரீதியிலே சொல்ல கடினம். ஆக அதற்கென்ற சந்தர்ப்பத்தை மாற்றப்பட்டு அதை உருவாக்கி விஞ்ஞான அறிவு கொண்டு சிலதுகள் வெளிக்கொண்டிருந்தன. சில பேருக்கு அந்த கொச்சி புழு குழந்தைகள் வளர்ச்சியற்ற நிலையில் ஆகின்றது. இது எல்லாம் மனிதனுக்குள் வர நடக்கும் நிகழ்ச்சிகளை தெளிவாக கூறுகின்றார்.